இனிய வணக்கம். இன்று டான் தொலைக்காட்சி பார்வையாளர்களுக்கும் இன்றைய நாள் நன்னாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தங்கள் வளங்களை பாய்ச்சி தாங்கள் எல்லா முயற்சிகளிலும் முயன்று வெற்றி பெற வேண்டும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி இருக்க வேண்டும். அந்த வகையில் இன்று வாழ்க்கையை வாழ்ந்துதான் கற்க வேண்டும். அதற்கு எதனையும் தாங்கும் சக்தி வேண்டும். அது உல சக்தி அல்ல மனசக்தி என்று சொல்லுவோம். மனோசக்தி என்று சொல்லுவோம். ஏனென்று சொன்னால், நாட்டில் இப்போ தற்கொலை தான் மறைஞ்சு போச்சு. ஏன் தற்கொலை மறைஞ்சு போச்சு என்று சொன்னால், அவர்களோட மனோபலம் காணாது, அது உளப்பலம் காணாது. அதுதான் இது இந்த தலைப்பின் நோக்கம். அது வாழ்க்கையை வாழ்ந்துதான் கற்க வேண்டும். அதற்கு எதனையும் தாங்கும் சக்தி வேண்டும். ஆகவே சிலர் என்ன செய்கிறார்கள், அறியாமல் தெரியாமல் தவறு செய்யலாம். அதுக்கு நம்ம வேணுமெண்டா தவறு செய்யணும் இல்லையே. அறியாமல் தெரியாமல் தவறு செய்து மன்னித்து கொள்ளுங்கன்னு சொல்லி போட்டு நாங்கள் எங்களை வாழ்க்கையை கொண்டு போவோம். அதுக்காக ஊர் செழிக்குது, ஊர் பழைச்சி நிலைக்கு, ஊருக்கு முகம் கொடுக்கலாம் கிடக்கண்டுட்டு வாழ பயந்து தற்கொலை போடுவது தவறு இல்லை. நான் அறியாமல் தெரியாமல் செய்தவரானே, நான் இப்போ தெரிஞ்சுட்டேன், நல்ல மனுஷனாக வாழ்கிறேன், நல்ல பிள்ளையாக வாழ்கிறேன் என்று சொல்லி வாழ்ந்து காட்டினால் ஊரே உங்களோட காலுக்குள்ள வந்து நிற்கும். அது எங்களை உள்ளத்தில் இருக்கிற துணிச்சல் தான் எங்களை வாழ வைக்கிறது. அந்த துணிச்சலை கொண்டு வாங்கன்றான் இன்றைய நாங்கள் சிந்தனையாக கேட்கிறோம். வாழுகின்றவர்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி என்ற திரைப்பட பாடல் டி. சுசிலா பாடின பாட்டு. வாழுகின்றவர்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாட்டு. அவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள், என்ன மாதிரி வாழ்ந்திருப்பார்கள் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒருவர் முதலாளியாக இருப்பார், ஒருவர் தொழிலாளியாக இருப்பார், ஒருவர் அறிவாளியாக இருப்பார். இது ஒரு விதத்தில் ஒரு வாழ்ந்து கொண்டு இருப்பார். நாங்கள் என்ன பார்வை பார்க்குறோம், வெளிப்பகட்டுக்கு ரசனையை பார்க்குறோமே தவிர, ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி முன்னேறினான் வெற்றி பெற்றான் என்ற தொழில்நுட்பத்தை நாங்கள் பார்க்கவில்லை. உண்மையை சொல்லுவோம். நீங்கள் அப்படி வாங்கதான் நினைக்கிறீங்களா? வெளிப்பகட்டைத்தான் பார்க்கிறோம். வெளிச்சோடினை அலங்காரத்து தான் எல்லாரும் பார்க்கிறோம். அவங்க மதில் வீடு கட்டியிருக்காங்க, பெரிய நாச்சாரம் வீடு கட்டியிருக்காங்க, பக்கத்து வீட்டு வெளிப்பகட்டைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவள் வடிவாக இருக்கு, அவள் அடுக்கி போட்டிருக்காண்டு எல்லாரும் வடிவாக தான் பார்க்குறீங்க. வெளி வேஷம்தான் பார்க்குறேன். அவன் தங்கச்சாலுக்கு சொல்லி போட்டிருக்கான், கார் வண்டி ஓடுறான், எல்லாம் வெளி பகட்டைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. உள்ள ஆராய்ஞ்சு பார்த்தா எல்லாம் ரோல் கோட்டாக இருக்கும், இல்லை வாடகைக்காராக இருக்கும். ஆராய்ஞ்சு பார்க்குறோமா? இல்லையன்னா மறுதலையா இன்னொன்று இருக்கு. அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி கார் வண்டி இருப்பான், கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி உழைச்சி சங்கிலி வண்டி இருப்பான். அப்படி நாங்கள் மற்ற பக்கம் வாழ்க்கைன்னு மறுபக்கத்தை நாங்கள் பார்க்கலையே. அதுதான் எங்களோட வாழ்க்கை வீணா போகுது. நாங்கள் வெளிவேசத்தை பார்த்து ரசனையை பார்த்து நாங்கள் அப்படி அடைய முயற்சிப்பது எங்களோட வாழ்க்கையை வீணாக்குவதா இருக்கு. வாழுகின்றவர்கள் வாழ்ந்தவர்கள் பாட முடியும் என்றால், வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற தொழில்நுட்பத்தை பெற்று கற்றுக்கொள்வதனூடாக தான் நாங்கள் வாழ முடியும். அவ்வாறு சிந்திப்போமா இருந்தால், மாற்றாரின் வாழ்க்கையின் மறுபக்கத்தை அறிந்தால் நாம் நமது வாழ்க்கையில் எதற்கும் முகம் கொடுக்க உளப்பக்கம் தானே வந்துடும். மாற்றார் வெற்றி அடையலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், என்ன விலை கொடுத்தார் அதை அறிந்து உண்மை தயார்படுத்தவும். ஒரு வெற்றி அடைறதுக்கு அவர் எவ்வளோ விலை கொடுத்துருக்கு, எவ்வளோ தியாகம் செய்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. சில குடும்ப மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை அவரவர் செய்த தியாகத்தால் வரும். ஒருவர் தன் வாழ்க்கையில் இருந்து ஒருவர் வருமானத்துக்கு ஏதோ குடும்பத்துக்கும் ஒற்றுமை இருக்கு. அந்த மகிழ்ச்சியில் அவர்கள் செய்த தியாகத்தை நாங்கள் மதிப்பீடு செய்கிறோமா? உள்வீட்டு ரகசியம் அல்ல, ஒவ்வொரு தொழில்நுட்பம். அவர் எப்படி வாழ்ந்து வென்றார்கள் என்றதான் அவர் எப்படி வாழ்ந்து ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்ற நுட்பம் தான் எங்களுக்கு. அவர் வெளிவேசத்தை மறந்து மாற்றாரன் முன்மாதிரி எமக்கு வெற்று வழிகாட்டலே. வெளிவேசம் எல்லாம் வெற்று வழிகாட்டு. ஆகவே நாம் தான் நமது வாழ்வில் எதை எப்படி முகங்கொடுக்க வேண்டும் என்று உள்ளத்தில் கடைப்பிடிக்க வேண்டும். அதுதான் உளப்பக்குவம். அதற்கு மாற்றாரின் வாழ்க்கை பாடம் என்றால் அவர்களின் மறுபக்கத்தை பார்க்கணும். எப்படி கஷ்டப்பட்டு இப்படி உழைச்சி எப்படி முன்னேறி வந்தான். இதோ போல என்னுடைய ஒரே ஒரு நண்பர் இருக்கு,
அவருக்கு குடும்ப கஷ்டம். அவன் விடிய 3 மணிக்குள்ளேயும் பட்டை கட்டி வெங்காயத்தை தண்ணீர் வச்சு போட்டு வந்து என்னோட படிச்சு பிறகு அவர் 3A எடுத்தவர். இப்போ பொறியியல் புடத்தின் துணைவேந்தராக இருந்து இப்போ பெரிய விரிவுரையாளர். கஷ்டப்பட்டு வந்து படித்து உயர்ந்த இடத்துக்கு வந்தார். அப்படியான வளர்ச்சி போக்கை நாங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் மாற்றார படிக்கிறேன்னா அப்படித்தான் படித்து முன்னேற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.